மகளே, இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சிருக்கீங்களா? நான் ஒரு கார் வாங்கணும், அந்த காருக்கு நான் பெட்ரோலுக்கு செலவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க ஒரு சில பேர். ஏன்னா நானுமே சில டைம் சிட்டிக்குள்ளே நிறைய யூஸ் பண்ணுவோம், அப்படி யோசிச்சிருப்பேன். அப்படி வாங்கும்போது எனக்கு பட்ஜெட்லேயும் ஒரு கார் வேணும், அந்த காருக்கு நான் பெட்ரோல் செலவும் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஒரே ஆப்ஷன் எலக்ட்ரிக் வாங்குறதான். எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் பார்த்தோன்னா விலைலாம் வந்து எங்கேயோ இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்ஜெட்டில் ஈவி கார்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோதான் அந்த பட்ஜெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6,99,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு இவ்வளோ ஸ்மாலான ஒரு காம்பேக்டான ஒரு சிட்டி ஈவியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கார் இப்போ வந்தது கிடையாது, 2022 லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இந்த காரோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்திருக்கு. இந்த புது டியாகோ ஈவியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். புது டியாகோ ஈவி எப்படி இருக்குது, இந்த கார் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு காவேரி டாடா மதுரை. இந்த புது டாடா டியாகோ ஈவி அண்ட் பிவி ரெண்டு வெஹிக்கிளை பற்றி என்கொயரி டெஸ்ட் டேவ் அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. டெஸ்ட் டேவ்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஹோம் டெஸ்ட் டேவ்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார்ஸை பற்றி என்கொயரினா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க காண்டாக்ட் ஸ்க்ரீன்லேயே வரும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. மக்களை, இந்த புது டாடா டியாகோவில் வேரியன்ட் லிஸ்ட்லேருந்து நிறைய விஷயங்களை புதுசு பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மார்ட், பியூர் ப்ளஸ், கிரியேட்டிவ்னு சொல்லி 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 2 பேட்டரி பேக்கப்பில் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்னால நம்ம பேட்டரி அண்ட் ரேஞ்சை பார்த்துட்டு தான் இந்த காரை நம்ம வாங்குவோமா வேணாமான்றதை முடிவு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரி அண்ட் ரேஞ்சை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 19.2 kWh பேட்டரி பேஸ் மாடல்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அது ஸ்மார்ட் வேரியன்ட்லயும் பியூர் பிளஸ் வேரியன்ட்லயும் கிடைக்கும். அண்ட் 24 kWh பேட்டரின்னு சொல்லி ரெண்டாவது பேட்டரி பேக் அது பியூர் பிளஸ்லயும் கிரியேட்டிவ் பிளஸ்லயும் கிடைக்கும். 19.2 kWh பேட்டரி அதிகபட்சமா அதோட மோட்டார் ப்ரொடியூஸ் பண்ற பவர் 61 bhp 110 Nm டார்க். 24 kWh பேட்டரியில இருக்க மோட்டார் வந்து 75 bhp 114 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் 19.2 kWh பேட்டரியில அதிகபட்சமா 226 IDC கிளைம் பண்ணிருக்காங்க. அண்ட் 24 kWh பேட்டரியில வந்து 285 km IDC கிளைம் பண்ணிருக்காங்க. அண்ட் 19.2 kWhல ரியல் டைமா 175 km கிட்ட கிளைம் பண்றாங்க. அதே மாதிரி 24 kWh போனா 225 கிட்ட கிளைம் பண்றாங்க. ரியல் டைம்ல கிடைக்க அதிகமான சான்ஸ் இருக்கு. நீங்க சிட்டிக்குள்ள ஒரு 100 km 200 km சாலிடா ஒரே நாள் ஓட்டுவீங்க அப்படின்னா நீங்க 24 kWh போலாம். இல்ல நான் ஒரு 100 km தான் ஓட்டுவேன்னா 19.2 kWh போலாம். இந்த கார் மேட் ஃபார் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய சிட்டி யூசேஜ் பண்ண நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த டாடா டியாகோ ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. ஃப்ரம் 2022 டு 2026 அதை பேஸ் பண்ணி ஒரு டைனமிக்கான ஒரு அப்டேட் தான் நடந்திருக்கு. பேட்டரியில என்னென்ன அப்டேட்ஸ் நடந்திருக்குன்னு பார்த்துட்டோம். இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்ல தான் நிறைய அப்டேட் நடந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். மகளே, புது டாடா டியாகோ ஈவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கிரியேட்டிவ் பிளஸ் டுவல் டோன் டாப் அண்ட் வேரியன்ட். இது இந்த வேரியன்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் டிசைன்லேயே ஒரு பெரிய சேஞ்ச். பிகாஸ் ஃபுல் பம்பருமே வந்து க்ளோஸ்டாக இருக்குது. முதல் இப்படி இல்லை. ஒரு நார்மல் டியாகோக்கும் டியாகோ ஈவிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த க்ரீன் கலர். இந்த கார் என்னென்ன கலர் ஸ்கீமில் அவைலபிளாக இருக்குன்றதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓவராலாக ஃபர்ஸ்ட் இங்கே டாட்டாவோட லோகோ கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பம்பர் தான், இதுவுமே பம்பர் தான், பிளாஸ்டிக் பம்பர். இங்கே தான் போனட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஹெட்லைட் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் டிசைன் பார்க்க கொஞ்சம் ஸ்லீக் அண்ட் எலிகென்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் அந்த சைடில் வந்து எல்இடி டியோரல் க்ளோ ஆகும். அண்ட் கீழே வந்து அந்த கார்னிஷ் டிசைன், இதில் வந்து ஃபாக் லைட் வராது, டாப் ஆஃப் த லைன். அண்ட் கிரில் இந்த இடத்துல வந்து அந்த ஈவி கிரில், இதில் வந்து எங்கேயுமே இந்த ப்ளூவை அவங்க கொண்டு வரல. கொண்டு வருவாங்க, இப்போ கொண்டு வரல. அண்ட் ஃப்ரண்ட்டில் கேமரா இருக்குது. இதில் 360 கேமரா கிடைக்குது, நைஸ். அண்ட் ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த லெவலேருந்து பாருங்களேன், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். டாய் கார் மாதிரி இருக்கா, அது வந்து பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நேரில் பார்க்கும்போது ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் போனட் வந்து அப்படியே ஸ்லாண்டிங்காக க்ளோஸ் ஆகுது. டிரைவருக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த வேரியண்ட்டில் கிடைக்கிறனால ஈஸியாக உங்களால் ஓட்ட முடியும். அது வேணும்னா நீங்கள் இந்த வேரியண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஆனால் அதே மாதிரி இதில் உங்களுக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கிடைக்குது, நைஸ். இந்த ஹெட்லாம்ப் ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபீச்சராக வந்து ஒர்க் ஆகும். சைடில் பார்த்தோன்னா ஹைப்பர் ஸ்டீல் வீல், அலாய் வீல் மாதிரியே இருக்கு இல்லையா, ஆனால் வந்து ஹைப்பர் ஸ்டீல் ஸ்டைலில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அந்த டிசைன் பேட்டர்ன் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் வீல் டிரைவ், ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வரும். 175, 65, 14 இன்ச்சஸ்க்கான ஸ்டீல் வீல். இது ஹைப்பர் ஸ்டீல் வீல், லுக்ஸ் லைக் அன் அலாய் வீல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டாடா ஈவியோட பேட்ஜ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல இந்த டிசைன் பேட்டர்னை பாருங்களேன், ஒரு மாதிரி டாட்டாக கொடுத்துருப்பாங்க. இது வித்தியாசமாக இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் நார்மல் டியாகோலையும் சொல்லியிருந்தோம். இந்த சைஸ் வந்து சூப்பராக இருக்குது. இது வீல் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணது நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. அந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ரஃபால். அண்ட் ஓஆர்விஎம் வந்து டுவல் டோன்னால அது பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் இன்டெகிரேட்டடாக வந்துடுது. இங்கே ஓஆர்விஎம்ல கேமரா வருது, பிகாஸ் 360 கேமரா. அண்ட் விண்டோ பார்ட்டிஷன் பார்த்தோன்னா டிரைவருக்கு நல்ல லென்த், விட்டும் டீசெண்டாக இருக்குது. ஒரு சின்ன காரில் இந்த அளவுக்கு விண்டோ பார்ட்டிஷன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் உள்ள அந்த பேசஞ்சர்ஸ் வியூவை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். டாப் என்னால் டோர் ஹேண்டில் க்ரோம் வந்துடுது. டிரைவருக்கு ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் கிடைக்குது. ஆனால் அதே மாதிரி வெயிட் ஆஃப் த டோர் குவாலிட்டிலாம் வந்து டாட்டாவில் குறை சொல்ல முடியாது. அண்ட் டுவல் டோன் ரூஃப், ஷாக் ஃபின் ஆண்டனா. ஆனால் அப்படியே டெயில் போர்ஷன் போனோம்னா டெயில் போர்ஷன்லேயும் ஒரு சேஞ்ச், ஒரு நல்ல சேஞ்சுன்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த லெவல்லாம் பார்த்தோன்னா லைட்டாக இருக்குது. அண்ட் கனெக்டிங் டியோரல் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ், ஸ்டாப் லேம்ப்பு, ரிவர்ஸ் லைட் எல்லாமே எல்இடி.
பின்னாடி வந்து 2 பார்க்கிங் சென்சர்ஸ் தான் கிடைக்குது. அது வந்து 4 கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் பின்னாடி ஒரு கேமரா, ரிவர்ஸ் லைட்டிங்கே வருது. இந்த பிளாஸ்டிக் இது மட்டும் கொஞ்சம் ஹார்டாக தெரியுது. டியாகோ ஈவியோட பேட்ச், அதுக்கப்புறம் இங்கே டாட்டாவோட லோகோ, ரியர் வைப்பர், டீஃபாகர், ரூஃப் மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் வருது. நைஸ். ஓவராலாக இந்த கலர் எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் ப்ளூ, இங்கே தான் நீங்கள் ப்ளூவே பார்க்க முடியும். வாவ். அண்ட் இது வந்து நார்மலான டெயில்கேட், ஒரு பார்சல் ட்ரே கிடைக்குது. 250 லிட்டர் கிட்ட பூட் ஸ்பேஸ். இது சார்ஜர், இது வந்து நார்மல் சார்ஜர். அண்ட் அதே மாதிரி ஸ்பேர் வீல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேர் வீலை காணோம், ஏன்னா ஸ்பேர் வீல் இல்லை. ஸ்பேர் வீல் மிஸ் ஆகுது. ஸ்பேர் வீல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் அதை வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம். டெயில்கேட் டோர் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, லைட் வெயிட் தான். இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியரில் கம்ப்ளீட்டாக ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பவர் விண்டோ ஸ்விட்சஸ் நீங்கள் பார்க்கலாம், வித்தியாசமாக இருக்கும். பெரிய பெரிய கார் ஒரு 25 லட்ச ரூபா பட்ஜெட் போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்விட்சஸ் பார்க்க முடியும். ஸோ அதை வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த பட்ஜெட் மார்க்கில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சைல்ட் லாக் பவர் விண்டோக்கு டோர் ஹேண்டில் நீங்கள் பார்க்கலாம். ஓஆர்எம் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஆட்டோ ஃபோல்டபுள். ஓகே, இதில் வந்து அந்த கிரே பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி இது க்ரீன், இந்த கலர் மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்க வித்தியாசமாக இருக்குது. பட் இந்த இடத்துல ஸ்பேஸ் பெருசாக இல்லை. இங்கே ஒரு அணில் மாதிரி ஒரு இது பார்த்தீங்களா, இது வந்து டஸ்ட் போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் டோர்ஸில், அப்படின்றத என்னோட கருத்து. ஆனால் அதே மாதிரி டிரைவருக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குது உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்னால ஒரு டெட் பெடல் அண்ட் ஆக்சிலேட்டர் பிரேக்கு, புஷ் பட்டன் ஸ்டார்டிங் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இங்கே நீங்கள் அந்த எலக்ட்ரிக் சார்ஜிங் அதுக்கான லிட் இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த ஸ்டேரிங் வீலை பாருங்கண்ணே, இட்ஸ் லுக்ஸ் கூல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம உள்ளே போனோம்னா நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கும், காமிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆடியோ ப்ளே ஆகாது. ஓகே, இங்கே பாருங்களேன், இந்த கிளஸ்டர் பார்க்க சூப்பராக இருக்குது. இது கலர்டு, இதில் ரீஜென்ரேஷனு, ட்ரைவு, நியூட்ரலு. இப்போ நம்ம கியர் மாற்றினா இங்கே வந்து காமிக்கும் பாருங்கள், ட்ரைவ் மோட் மாறிடுச்சா. ஆனால் அதே மாதிரி ரேஞ்சு, பர்சன்டேஜ், டயர் ப்ரெஷர் மானிட்டரு, சார்ஜு, இல்லை அதுக்கு ரீஜென்ரேஷன் லெவல் அந்த மோட் செட் பண்ணிக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. ஈவி, டாடா ஈவி. இந்த இது ஸ்டேரிங் வீல் பார்க்க நல்லா இருக்குது. ஹார்ன் ஓரளவுக்கு லவுடாக இருக்குது. ஆடியோ கண்ட்ரோல். அண்ட் இதில் வந்து டில் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது. டெலஸ்கோபிக் கொடுத்துருக்கலாம், இந்த பட்ஜெட்டில் கொடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் 10.25 inches இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன். இதில் வந்து கேமராவை பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும், செம்ம கிளாரிட்டி. எனக்கு டாடா காசில் ரொம்ப ஸ்பெஷலான பிடிச்ச விஷயமே இந்த கேமராஸ் தான். ஒரு நல்ல வியூ, எல்லா டைம்லேயும், எல்லா கண்டிஷன்லேயுமே நல்ல வியூ கிடைக்கும். வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே கிடச்சிருது. அண்ட் இங்கே அந்த கியர் ஸ்க்ராலர், இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். நிறைய யூசர்ஸ் இது டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அதையும் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அண்ட் நீங்கள் மொபைல்ஸ் வைக்கிறதுக்கான grip இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், டியாகோ ஈவியோட பேட்ஜ். அண்ட் இங்கே வந்து நீங்கள் அந்த ரீஜென்ரேஷன் லெவலில் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேமரா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜிங் போட்ட அன்லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹசார்ட் லாம்ப்ஸ். ஓகே, அதே மாதிரி இண்டிகேட்டர் சவுண்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, இங்கே வந்து நீங்கள் பாருங்கள், ஆட்டோ ஹெட் லாம்ப்க்குரிய ஃபீச்சர் வந்துடும். ஆனால் இந்த கிரே கலர் இந்த காரில் யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு மாதிரி எல்லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. சென்டர் ஆம்ரெஸ்ட், அது கீழே கொஞ்சம் ஸ்பேஸ், ஒரு சாக்கெட். இதுதான் இந்த காரோட கீ. நீங்கள் பார்க்கலாம், கீழே பெரிய மாற்றம் எதுவுமே கிடையாது, பட் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே மேனுவல் பார்க் பிரேக், க்ளவ் பாக்ஸ், ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸ். அதில் ஒரு ப்ளக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இங்கே க்ரீன் கலர் அந்த இது வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க, அந்த கிளாத்து. ஆனால் IRVM இதில் வந்து 6 ஏர்பேக்ஸ் கிடைக்குங்க பாருங்கள், 20% ரீசைக்கிள்டு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் ஹைஜீனிக்காக போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி 6 ஏர்பேக்ஸ் அண்ட் அந்த ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டெல்லாம் கொடுக்கல. இங்கே உங்களுக்கு வேனிட்டி மிரர் கிடைக்குது, இதில் உங்களுக்கு கிடைக்கல, கொடுத்துருக்கலாம். ஓவராலாக புது டியாகோ புதுசாக தான் இருக்குது. இப்போ வந்து விலையும் கம்மியாக கொடுத்துருக்கனால நிறைய பேர் கண்டிப்பாக இந்த காரை திரும்பி பார்க்குறதுக்கு இது ஒரு இதாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. நிறைய விஷயங்கள் தேவைப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக வாங்குற யூசர்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம். இது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதில் டியாகோ ஈவி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஷார்ட் டெஸ்ட்டே பார்ப்போம். டிரைவர் வந்து உள்ளே ஏறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. ஒரு சின்ன காராக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஈஸியாக உள்ளே வந்துட முடியும். உள்ளே வந்தோன்னா ஒரு புது காக்பிட், ஒரு புது ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டியரிங் வீல்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, 6 ஏர்பேக் இருக்குது. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா சீட் பெல்ட் மஸ்ட்டு. புஷ் பட்டன் இங்கே ரைட் சைடில் வருது. ஆன் பண்ணோன்னே ஆடியோ ப்ளே ஆகுது. மியூட் பண்ணிடுங்க. ஓகே, ஏர்கான் ஆன். ஆட்டோ ஏசி வந்துடுது இந்த வேரியண்ட்லேயே. சீட்ஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள்லாம் கிடையாது, நீங்கள் தான் ஃபிசிக்கலாக பண்ணணும். இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டிரைவ் போட்டாச்சு, போகலாம். இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டோன்னே இங்கே பாருங்கள், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர். சைடில் என்ன இருக்குது, சைட் மிரர் நீங்கள் பார்க்கலனா கூட இங்கே உங்களுக்கு அட்டென்ஷன் கிடச்சிரும். ஏன்னா 360 கேமரா இருக்குது. நைஸ்.
இண்டிகேட்டர் சவுண்டுமே நல்லா இருக்குது ப்ளசண்ட்டாக. ஸ்டேரிங் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஓகே, இது டிரைவ் மோடு. ரொம்ப 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 கிராஜுவலாக போகுது. பெடல் வந்து ரொம்ப கிராஜுவலாக கொடுக்குறேன் நான். கிட்டத்தட்ட 84% சார்ஜ் காமிக்குது. 193 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, அப்படியே நம்ம வந்து செகண்ட் லெவல் த்ராட்டில் கொடுத்தா கூட அவ்வளோ அக்ரெசிவ்னஸ் காமிக்க மாட்டேது. ரொம்ப குட்டியாக, ரொம்ப அடாப்டிவாக, ஈஸியாக ஓட்ட முடியுமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. நைஸ். ஆனால் அதே மாதிரி டிரைவர் சீட் அட்ஜஸ்ட் கொண்டு வந்துடுது இந்த வேரியண்ட்லேயே. அது வந்து ஃபஸ்ட் டைம் கார் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டிரைவ் மோட் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டான பவர் டெலிவரி தான். அக்ரெசிவாலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் பெடலை இப்போ ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டேன், பெடல் டு ஃப்ளோர் பண்ணிட்டேன். அப்படியுமே ஒரு மாதிரி இப்படியே மைல்டாக தான் போகுது. இந்த த்ராட்டில் லெவல், அதாவது இது வந்து எப்படி மேப் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுதுன்னா, ஃபியூல் எஃபிஷியன்சி, இது வந்து ரேஞ்ச் எஃபிஷியன்சின்னு நம்ம சொல்லணும், ஃபியூல் எஃபிஷியன்சி கிடையாது. ஆனும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. நைஸ். ஸோ த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபுல்லாக கொடுத்து போனால் கூட அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஜென்டிலாக போகுது. அது எதை காமிக்க வருதுன்னா, உங்களுக்கு இந்த டிரைவ் மோடில், அதாவது டி மோடில் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, அதை மேப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் ஸ்பெசிஃபிக்காக மோட்ஸ் கிடையாது. இதில் வந்து நீங்கள் ஈகோ, நார்மல் ஸ்போர்ட்ஸ்லாம் கிடையாது. டிரைவு அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. நார்மல் ஸ்போர்ட்ஸ் தானே கிடையாது, பட் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் அந்த லைட் அக்ரெசிவ்னஸை காமிக்குது. அப்படியே அதை லான்ச் பண்ணும்போது அப்படியே ஒரு சவுண்டு, அந்த ஏர்க்ராஃப்ட் சவுண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஏர்க்ராஃப்ட்னு அப்படி யோசிக்காதீங்க, அந்த மாதிரி ஒரு சவுண்டு. ஸ்போர்ட்ஸ் மோட் வேணுன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும், பட் அப்படியே ரேஞ்சும் வந்து ஃப்ளாட் ஆயிரும். ஸோ டி மோடு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு. என்ன தான் நீங்கள் ஸ்பீடாக ஓவர்டேக் பண்ணாலும் இந்த டி மோடு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வெல் அண்ட் குட்டாக இருக்கும். அதனால் நைஸ் ஒன். ரொம்ப சின்ன காராக வேறு இருக்கா, நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும், புஷ் பண்ணி ஓட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம். சின்ன கார் இல்லையா, ரொம்ப ஃபன் டு ட்ரைவாக இருக்கும். பிரேக்ஸும் நல்லா இருக்குது, ஆன் லவுடாக இருக்குது, பட் லைட்டாக உங்களுக்குள்ளே கேட்குது. ஃபேப்ரிக்கோட கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. எர்கனாமிக்ஸ் பார்த்தோன்னா இது ஒரு சின்ன கார், இருக்கிறதுலே என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக், ஏ செக்மெண்ட். ஸோ அதனால் இந்த இடத்துல லைட்டாக கால் தட்ட தான் செய்யுது. அதை நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப காம்பேக்ட் இன் சைஸ் இல்லையா, அதனால் ஒரு சில விஷயங்களை நம்ம பேர் பண்ணி தான் போகணும். ஓகே, ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. அந்த வெயிட் வந்து ஓரளவுக்கு லோட் பண்ணியிருக்கனால ரொம்ப ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக ஸ்பீட்ஸில், ஹை ஸ்பீட்ஸில் இல்லை. சஸ்பென்ஷன் சொல்ல வேண்டியதே இல்லை, ஈவி வேறு, சவுண்டும் இல்லை, ஆனால் அதே மாதிரி ஹார்ஸ்னஸும் இல்லை. நைஸ். பட் டி மோட் இஸ் போரிங்ல, கொஞ்சம் எனக்கு போரிங்காக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட் போயிடுவோம். எஸ், ஸ்போர்ட்ஸ் மோட் உடனே அப்படியே ஒரு லைட்டாக அந்த ஸ்பிரிட்டட் ஃபீல் கிடைக்குது. பட் நீங்கள் பெரிய பெரிய ஈவிஸில் கிடைக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஓவர் டார்க்கியாக இருக்காது. பட் இந்த மோட்டார் முடிஞ்ச அளவுக்கு ஜென்ரேட் பண்ணுது. ஆனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடில் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் வேகமாக போனா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரேக்ஸ் வந்து அல்டிமேட்டுங்க. நான் புஷ் பண்ணிட்டு சடனாக பிரேக் பண்ணுறேன், நல்லா ஸ்டாப்பிங் இருந்துச்சு. ஓகே, இந்த ஸ்க்ராலர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் வந்து அவ்வளோ சீக்கிரம் பழகாது. மாற்றி போடுவோம், ரிவர்ஸ் மாற்றி, நியூட்ரலில் மாற்றி போடுவோம். ஸோ அதனால் அது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பழகாது. பாருங்கள், நம்ம ஸ்பீட் பண்ணி போகணுன்னா டி மோட்லேயே போகலாம். வாவ், இதுதான் அந்த காம்பேக்டான கார், எல்லா ரோட்ஸ்லையும் ஈஸியாக ஓட்டக்கூடிய ரேஞ்சில் இருக்கக்கூடிய கார் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லணும். ஓகே, ஓவராலாக சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன கார் பார்க்குறீங்க, அது வந்து உங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நீங்கள் வந்து ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் இருக்கவே கூடாது, சிட்டிக்குள்ளே மட்டும் ஓட்டுறதுக்கு ஒரு ஈவி கார் அப்படின்னா பர்ஃபெக்ட் சாய்ஸ். பிகாஸ் ப்ரீவியஸ் மாடலும் வந்து நல்ல சேல்ஸ், அந்த லோக்கல் கம்யூட், அதாவது சிட்டி ரேஞ்சஸில் ஓட்டுறதுக்கு ஒரு ஈவி பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ 81%, 183 கிலோமீட்டர் ரேஞ்ச் காமிக்குது. அப்போ 100%ல் வந்து ஒரு 210-15 காமிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100% ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா. ஸோ அப்படி பார்க்கும்போது சிட்டி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஒரு 200 கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு நான் ஒரு 100 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே ஓட்டிடுவேங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. 150 கிலோமீட்டர் ஓட்டுவேங்க, சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணிட்டே இருப்பேன், எனக்கு வந்து அந்த ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் கம்ப்ளீட்டாக கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடலை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ இன்னும் அப்டேட் ஆனதுனால நிறைய இன்னும் சீம்லெஸ்ஸான ஃபீச்சர்ஸ்,
ஈஸி டு டிரைவ் மேனரில் இருக்குது இந்த கார். ஸோ நீங்கள் சிட்டி கம்யூட் பண்ணுறதுக்கு சிட்டிக்குள்ளே மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஈவி பார்க்குறீங்கன்னா இந்த டியாகோ ஈவி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் அப்டேட் பண்ணி இன்னும் வந்து ஈஸ் டு ரைடாக இருக்க மாதிரி விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் பழைய மாடலை கம்பேர் பண்ணணும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. டியாகோ ஈவியோட செகண்ட் ரோ கம்ஃபர்ட் இது வந்து என்னதான் சிட்டி காராக இருந்தாலும் 4 பேர் கண்டிப்பாக போவோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் எக்கனாமிக்ஸ்லாம். இப்போ நான் நின்னேன் அப்படின்னா என்னோட நெக் டு செஸ்ட் வரைக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நான் உள்ளே வரணும் அப்படின்னா காலை உள்ளே தூக்கி வைக்கணும். இந்த ஸ்டெப்பை தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் ஹைட்டாக தெரியுது. பட் அதை தாண்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃப்ளோர் வந்து கொஞ்சம் கீழே போகிறனால இதை மேலே தாண்டி வர மாதிரி இருக்குது. அண்ட் நீங்கள் உள்ளே வரணும்னா இங்கே ஒரு ஹேண்டில் இருக்குது. இதை பிடிச்சி லைட்டாக பாடியை ஃபோல்ட் பண்ணி ஹெட்டையும் ஃபோல்ட் பண்ணி தான் வரீங்க. ஃபேப்ரிக்கோட கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. எக்ரஸ் பெரிய விஷயம் கிடையாது. பட் இங்கிரஸ் உள்ளே வரும்போது மட்டும் பாடியை நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறீங்க, ஹெட்டையும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணுறீங்க, உள்ளே வந்துடுறீங்க. ஓகே. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கார்னால இப்படி தான் நீங்கள் வந்தாகணும். ஏன்னா ஒரு காம்பேக்டான கார் வேணும்னா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். குவாலிட்டி ஒரு சின்ன காரில் இவ்வளோ குவாலிட்டி கொடுக்க முடியும்னா டாட்டாவில் பார்க்க முடியாது. நம்ம மிச்ச பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது டியாகோவோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஒரு ஹை ஸ்பீட் லைக் ஒரு 130 140 போகும்போது கூட அந்த ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் த டைனமிக்ஸ் அண்ட் ஓவரால் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குது. பட் தை சப்போர்ட் பார்த்தோம்னா காலை நார்மலாக வைக்கும்போது பெருசாக கிடைக்கல, நீட்னா தான் கிடைக்குது. அண்ட் லெக் ரூம் பார்த்தோம் அப்படின்னா லெக் ரூம் ஒரு டீசென்டான லெக் ரூம், ரொம்ப ஆகும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு காம்பாக்டான கார். ஹெட் ரூமையும் பார்த்துருவோம். ஹெட் ரூம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ஹெட் ரூம். பட் இந்த இடத்துல நான் சொல்ல வர வேண்டியது என்னன்னா லெக் ரூமும் ஹெட் ரூமும் இந்த காம்பாக்டான காரில் ஓரளவுக்கு டீசென்டாக இருக்குது. ரொம்ப தரமாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன காரில் ஓரளவுக்கு 4 பேர் ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டெப் வருது, 4 பேர் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஏசி ஒன் கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் மட்டும் லெதர் சீட்ஸ் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. இந்த ஃபேப்ரிக்கோட கம்ஃபர்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. பட் இட் லாஸ்ட் லாங்கர் தான். அதை நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான். ஸோ அதனால இந்த சீட்டோட கலரும் நல்லா இருக்கு. பிளசண்டான ஃபீல் கிடைக்குது. அந்த கிரீனிஷ் தீம் வந்து அந்த எலக்ட்ரிக் வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஓவராலா இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ், ஹெட் ரூம், லெக் ரூம், தை சப்போர்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு டீசென்டான ஒரு கார். இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு அந்த கம்ஃபர்ட்டை மீட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து இதை பெட்டரா பண்ணிருக்கலாம்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த டைமென்ஷன்ல இவ்வளவுதான் வந்து டிரைவ் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் டிரைவ் பண்ண முடியும். அதுக்கேற்ற விஷயங்கள் தான் இருக்கு. அதான் என்னோட கருத்து. மகளே, புது டியாகோ ஈவி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த டியாகோ ஈவி யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இது ஒரு சிட்டி கார், சிட்டிக்குள்ள யூஸ் பண்றதுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸ். பட் நீங்க இதை எடுத்துட்டு ஹைவே போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஒரு எண்ணத்தை நீங்க கைவிட்டுறது நல்லது. ஏன்னா நீங்க அதுக்கு வந்து நிறைய பிளான் பண்ணணும். 200 கிலோமீட்டர் போகுது, நம்ம இங்கே திருச்சி போயிட்டு பாதி தூரம் வரும்போது திரும்பி சார்ஜ் பண்ணணும். ஸோ ஹைவேல ஓட்டும் போது உங்களுக்கு இன்னும் அந்த ரேஞ்ச் எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மி. சிட்டிக்குள்ள ஓட்டும் போது அந்த ரீஜென்ரேஷனாக ஒர்க் ஆகும். பட் நீ ஹைவேஸ் போயிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அதனால ஹைவே யூசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் அந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்குமான்னு தெரியல, சூட்டபிளா இருக்காது. ஆனால் அதே மாதிரி செகண்டரி காரா நான் வந்து ஆல்ரெடி பிரைமரியாக ஒரு பெட்ரோல் காரோ டீசல் காரோ வச்சிருக்கேன். பட் சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி ஒரு காம்பாக்டான கார் வேணும். சின்ன சின்ன ரோட்ஸில் கூட மதுரையில் நம்ம ரொம்ப டிராஃபிக்கான ஸ்ட்ரீட்ஸ்குள்ள ஓட்டுற மாதிரி கார்னா இந்த கார் உங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும். நான் மதுரையில் இருக்கனால மதுரைன்னு சொல்கிறேன். உங்கள் சிட்டிஸில் எப்படி டிராஃபிக்கான ரோட்ஸில் ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு காம்பாக்டான கார் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு இந்த கார் மேட்ச் ஆகும். ஸோ அதுதான் ஒரு மேஜர் பாயிண்ட் இந்த டியாகோ ஈவியில். நீங்கள் எவ்வளோ ரேஞ்ச் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி 2 பேட்டரி பேக்கப்பை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு அட்வான்டேஜ் ஃபேக்டர் தான். இல்லை எனக்கு பட்ஜெட் கம்மி தாங்க, அதனால எனக்கு ஒரு 150 கிலோமீட்டர் ரேஞ்சு 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்தா போதும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பேஸ் ட்ரிம். இல்லை பட்ஜெட்லாம் பிரச்சனை இல்லைன்னா 200 கிலோமீட்டர் வேணும்னா அடுத்த வேரியன்ட். ஸோ அதான் சிம்பிள் அப்ளிகேஷன். இந்த 2 அப்ளிகேஷனில் உங்களோட அப்ளிகேஷன் என்னன்றதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டியாகோ ஈவியோட காம்படிட்டர் பார்த்தோன்னா எம்ஜியோட காம்பட் ஈவி. அதில் 17.3 கிலோவாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 230 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிளைம் பண்ணுறாங்க. 7,36,000 அதோட எக்ஷோரூம் பிரைஸ். பஞ்ச் ஈவி 25 கிலோவாட் 35 கிலோவாட். பட் அதோட பிரைஸ் வந்து 10 லட்ச ரூபா வந்தது. சிட்ரானோட E-C3 பார்த்தோன்னா 29.2 கிலோவாட் பேட்டரி. அதில் 320 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிளைம் பண்ணுறாங்க. பட் 12,39,000. பட் டாடா மோட்டார்ஸ் இந்த பிரைசிங் கேமில் தான் ஒரு 6 அடிச்சிருக்காங்க. இது வந்து யாருமே எதிர்பார்க்கல. பேஸ் மாடலோட பிரைஸ் 6,99,000. பழைய மாடல் 7,99,000. 1 லட்ச ரூபா டிராஸ்டிக்கா கம்மி பண்ணி அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் டாப் எண்ட் மாடலும் வந்து 11,4 லட்சம் இருந்துச்சு. இப்போ அதை 10 லட்ச ரூபா எக்ஷோரூம் பிரைஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஆன் ரோட் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா எக்ஷோரூம்ல இருந்து 50,000 55,000 எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இது ஆன் ரோட் பிரைஸ். பேஸ் மாடல் 7,50,000, டாப் மாடல் 10,55,000. ஸோ அதனால இந்த பிரைசிங் வந்து ஒரு அல்டிமேட்டான பிரைசிங் இந்த காருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 1 லட்ச ரூபா கிட்ட கம்மியாயிடுச்சு பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது. ஓவராலா டியாகோ ஈவியில் என்ன ஸ்பெஷல் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்குள்ள போனோம்னா புதுசாக கொடுத்த எல்லாமே ப்ரோஸ்குள்ள தான் வரும். ஏன்னா நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடைச்சிருது. அண்ட் கான் பார்த்தோம் அப்படின்னா ரேஞ்சுன்னு ஒரு விஷயம். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம ரேஞ்ச் எதிர்பார்க்க முடியாது. அதாவது நிறைய ரேஞ்ச் எதிர்பார்க்க முடியாது.
இந்த செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு என்ன வேணும், இந்த செக்மெண்ட் எதில் போய் மேட்ச் ஆகுதோ அதை பேஸ் பண்ணோன்னா அதுக்கான நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் அதை தாண்டி வந்து தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே பழைய மாடலில் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சிட்டு இருந்த எல்லாத்தையும் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ப்ரோஸ்குள்ளே பார்க்குறேன் நான். ஆனால் அதே மாதிரி இந்த டியாகோ ஈவியை நீங்கள் வாங்கலான்னு இருக்கீங்களா அப்டேட் ஆனதுக்கப்புறம் அப்படின்றத கமெண்ட்ஸில் கொடுங்க. பழைய டியாகோ ஈவி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக், உங்களோட யூசர் ரிவ்யூ வந்து ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனாக கமெண்ட்ஸில் கொடுங்க. அது நெக்ஸ்ட் இந்த கார் வாங்குறவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது எங்களோட கருத்து. எப்பயுமே கார் டிரைவ் பண்ணுவோம், சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. 6 ஏர் பேக் இருக்குது, ஸ்ட்ரக்சர் குவாலிட்டி பயங்கரமாக இருக்குன்னு நான் சொன்னாலும் அது உங்களுக்கு யூஸ் ஆகணும்னா சீட் பெல்ட் மஸ்ட்டு. ஸோ அதனால் அந்த லாவை ஃபாலோ பண்ணுங்க. எப்பயுமே கார் டிரைவ் பண்ணும்போது சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். டிரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி.